ஹாய் ஹலோ வணக்கம் விமன்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டு ஃப்ரூட் கேசரி எப்படி செய்யலான்றது பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரவா கேசரி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம தேவைன்னு இப்போ பார்க்கலாம். 1 கப் ரவை, 1.5 கப் சர்க்கரை, கொஞ்சம் கிரேப்ஸ், ஆப்பிளை நான் பீல் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பைனாப்பிள், லாஸ்ட்டாக டூட்டி ஃப்ரூட்டி நான் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் வேணும்னா செரி அண்ட் பொமோகிரானேட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இது செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு நாம் ஒரு பேனை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவை மணல் மணலாக இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரவை கேசரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆனப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகி போய் கட்டி ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆகாமல் கல்யாண வீட்டு கேசரி மாதிரி மணல் மணலாக வேணும்னா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணியோட அளவு 1:3ன்ற அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மணல் மணலாக வறுத்துக்கோங்க. நீங்கள் டபுள் ரோஸ்டட் ரவா வாங்கினாலுமே கண்டிப்பாக இதை நெய்யோடு வறுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ரவையை வறுத்து முடிச்சாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த முந்திரி வறுக்கிறதுக்கு நாம் நெய்யோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்காக ஆயில் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஆன அப்புறம் கூட உங்களுக்கு கேசரி ஒட்டாமல் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. முந்திரியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதே பேனில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். 1:3 ரேஷியோவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது 1 கிளாஸ் ரவைக்கு நீங்கள் 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதான் கரெக்டான அளவு. தண்ணி நல்லா பாயிலிங் ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம இந்த கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம இந்த ரவையும் சேர்த்துக்கலாம். ஒரே டைமில் ரவையை போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த ரவையை சேர்த்தப்புறம் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நம்ம ஆல்ரெடி ரவையை நல்லா வறுத்துருக்கிறதால ஒரு 2 to 3 மினிட்ஸில் ரவை நல்லா வெந்துடும். ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் பார்த்தீங்கன்னா எந்த கப்பால் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பால் 1.5 கப் சுகர் எடுத்துக்கோங்க, கரெக்டான அளவு. சுகர் சேர்த்தப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருங்க, ஏன்னா இப்போ கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட்டு நாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரோஸ்ட் பண்ண கேஷ்யூஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேஷ்யூஸ் எல்லா சைடுமே சேரும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிட்டு இது கூடவே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நான் இந்த டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண ஆப்பிள், அதுக்கப்புறமா 4 கிரேப்ஸ், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பைனாப்பிளை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இது கூட ஒரு 2 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காட்டுறேன். இப்படி தாங்க இருக்கணும். நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கேசரி ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் நான் இதை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. நம்மளோட யூஷுவல் ரவா கேசரி இனி நீங்கள் மறந்துடுங்க. இந்த கல்யாண வீட்டு ஃப்ரூட் கேசரியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.